ஜூன் 15 இன்றைய வசனம். கர்த்தர் உன்னை சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 134:3. இதோட முழுமையான வசனம் பார்த்தீங்கன்னா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் உன்னை சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. ஏசப்பாவோட ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் பரிபூர்ணமாக இருக்கும்போது எதுக்குமே குறை இருக்காது. சமாதானத்துக்கு குறை இருக்காது, கையின் பிரயாசம் குறை இருக்காது, பிள்ளைங்களோட வளர்ச்சியில் குறை இருக்காது, நம்மளோட வேலை வாய்ப்புகளில் குறை இருக்காது. எல்லா காரியங்களும் நமக்கு நேர்த்தியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக நடந்து கொள்ளணும். அனுதினமும் பைபிள் வாசிக்கணும், கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணணும். நம்ம இந்த காரியங்கள்லாம் நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் குறைவில்லாமல் இருக்கும். வாங்க ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஏசப்பா, அந்த நல்ல வேலைக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, அந்த வசனத்தை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஏசப்பா, நீங்கள் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.